Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 ஓகேவா. தேசியம் காந்திய தேசிய காலகட்டம் ஓகேவா. காந்திய தேசிய காலகட்டம் அப்படின்ற இது லெசன் 8ஆக இருக்குது 10th ஹிஸ்ட்ரியில் ஓகேவா. பார்க்கலாம் வாங்க. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் சமூக உரிமைக்காக 20 ஆண்டுகள் போராடினார். மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, தென்னாப்பிரிக்காவில் சமூக உரிமைக்காக ஒரு 20 வருஷமாக போராடுறார். 1915 இந்தியாவுக்கு வர்றாரு காந்தி. காந்தி பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. காந்தியோட பர்த் 1869 அக்டோபர் 2 பிறந்தார். 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில். காந்தியோட அப்பா காபா காந்தி. அவர் போர்பந்தரில் திவானா இருந்திருக்காரு. ராஜ்கோட்டோட திவானாவும் இருந்திருக்காரு. தாயார் புத்லிபாய் ஓகேவா. தீவிர வைணவ பக்தி அவங்க. இவரோட தாக்கம் காந்திக்கிட்டேயும் இருந்துச்சு ஓகேவா. தாயாரோட தாக்கம். அவர் பதின்பள்ளி மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு போயிருக்காரு ஓகேவா. எப்போனா 1888 இங்கிலாண்டில் போய் சட்டம் படிச்சிருக்காரு. 1891 ஜூனில் வழக்கறிஞர் பட்டம் பெற்றிருக்காரு. அவர் பிரிட்டிஷோட நீதி நியாயம் இதிலலாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். இந்தியாவில் பம்பாயில் வழக்கறிஞராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டார். தென்னாப்பிரிக்காவில் குஜராத்தி நிறுவனம் சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக காந்தியை நாடினாங்க. காந்தி தென்னாப்பிரிக்கா போனார். அதனால் ஓகேவா. தென்னாப்பிரிக்காவில் குஜராத்தி நிறுவனம் சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக காந்தியை ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். எப்போனா 1893 ஏப்ரலில். அப்புறம் டர்பன்லேருந்து முதல் வகுப்பில் பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் போயிருக்கார் ஓகேவா. அவர் டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போகிறப்ப முதல் வகுப்பில் போயிருக்காரு. பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்புலேருந்து வெளியேற்றப்பட்டார். இந்தியர்கள் அங்கே கூலியாக இருந்ததுனால அவரை வெளியேற்றிட்டாங்க ஓகேவா. அதனால் டிரான்ஸ்பாரில் இந்தியரோட கூட்டம் போட்டாங்க ஓகேவா. இதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணார். இந்தியா 3 பவுண்டுக்கு தலைவரி செலுத்தணும், வெளில போகக்கூடாது ஓகேவா. 9 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்பாரில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதிர்த்து அவர் போராட்டம் பண்ணுறார் ஓகேவா. காந்தியடிகள் சில புக்ஸ் படிப்பார். என்னென்னா டால்ஸ்டாய் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய புக்ஸ் படிப்பார். அதில் பிடிச்சது டால்ஸ்டாய், அதாவது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, அது ஒரு புக்கு. தென் ஜான் ரஸ்கின் அன்டு த லாஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கு. ஜான் ரஸ்கின் எழுதினது அன்டு த லாஸ்ட்டு. தாராவோட சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த புக்கெலாம் காந்தியடிகள் பெரும் தாக்கத்துக்குள்ளாக்கியிருக்கு இந்த புத்தகங்கள்லாம். ரஸ்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் காந்தி. அதனால் பினிக்ஸ் குடியிருப்பு அப்படின்றது 1905 டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்றது 1910 நிறுவினார். சமத்துவம் ஓகேவா, அது பேசுவார். சத்தியாகிரகிகள் இது பயிற்சி களமாக திகழ்ந்துச்சு இந்த புக்ஸ் எல்லாம் ஓகேவா. தென் தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம் இருந்துச்சு ஓகேவா. அதாவது ஒப்பந்த தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்பட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டுச்சு. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்தின தொடக்க கால சத்தியாகிரகிகள் கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் குருவாக இருந்திருக்கார். இந்தியாவில் தொடக்க கால சத்தியாகிரகங்கள்லாம் காந்தியடிகள் நடத்தியிருக்கார் ஓகேவா. காந்திக்கு யார் அரசியல் குரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அவரோட அறிவுரைப்படி, கோபாலகிருஷ்ண கோகலேவோட அறிவுரைப்படி காந்தி நாட்டில் சுற்றுப்பயணம் செஞ்சார். அதாவது ஃபுல்லாக எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் செஞ்சார். தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செஞ்சப்போ தமிழ்நாட்டை சுற்றி பார்க்குறப்ப வேட்டிக்கு மாறிட்டார். வேஷ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டார் மக்களை பார்த்து. தென் சம்பரான் சத்தியாகிரகம். பீகாரில் சம்பரான் அப்படின்ற இடத்துல சத்தியாகிரகம் நடந்திருக்குது. தீன் காதியா முறை அங்கே பின்பற்றினாங்க. அதாவது 20ல் 3 பங்கு பகுதி அவுரி பயிரிடணும். அதாவது அவங்கள்ட்ட வச்சுருக்க நிலத்தில் 20ல் 3 பங்கில் அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி தீன் காதியா முறை இருந்துச்சு ஓகேவா. அதே மாதிரி வாடகையும் நிலுவைத் தொகையும் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் சுக்லா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சம்பரானில்
அவங்களோட வந்து காந்தி வந்து சத்தியாகிரகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ராஜ்குமார் சுக்லாவை தான் வந்து சம்ப்ரானோட காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ராஜேந்திர பிரசாத் வந்து வழக்குரைஞராக தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாத்துக்கும் காந்திக்கு துணையாக செயல்பட்டாங்க. அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது, போராட்டங்கள் பண்ணும்பொழுது இதுக்கு ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞராக இருந்தவர் தான் பிரஜ் கிஷோர் பிரசாத். இவங்க 2 பேரும் காந்திக்கு வந்து துணையாக செயல்பட்டிருக்காங்க. ஓகேவா? துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழு வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த குழுவில் வந்து காந்தியும் இருந்திருக்காரு. அதில் வந்து தீன் கதியா முதையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஓகேவா? போராட்டம் எல்லாம் முடிஞ்சுது. இந்த போராட்டம் முடிஞ்சுது. ஓகேவா? அந்த குழுவோட முடிவுனால போராட்டம், அதாவது இவ்வளோ போராட்டம் நடந்திருக்குது, துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழு அமைச்சு இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழுவில் காந்தி இருந்தார். தீன் கதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு வந்து பரிந்துரைச்சிச்சு. போராட்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேதா சத்தியாகிரகம் 1918. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918 என்ன நடந்துச்சு? அகமதாபாத் மில்லில் வேலை பார்த்தவங்கலாம் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. அது ஒன்று. அப்போ கேதா சத்தியாகிரகமும் 1918 தான் நடந்துச்சு. அப்புறம் ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக்கும் 1919 நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேவா? இந்தியா எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் இங்கிலீஷ் ஆஃப்டர் ஃபஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து நிறையா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் 1919 இந்திய அரசு சட்டம் ஒன்று போட்டாங்க. அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஏமாற்றத்தை தான் அழிச்சிச்சு. ஓகேவா? அதனால் ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1919 ஏப்ரல் 6 சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க. 1919 ஏப்ரல் 6 சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க. பஞ்சாபில் அமிர்தசரஸ்லேயும் லாகூர்லேயும் ஓகேவா தீவிரமடைஞ்சிச்சு போராட்டம். வந்து இங்கே பஞ்சாப் அமிர்தசரஸ்லேயும் லாகூர்லேயும் தீவிரமடைஞ்சிச்சு. காந்தியடிகளை வந்து கைது செஞ்சாங்க. ஓகேவா? பஞ்சாபில் வந்துட்டு பஞ்சாப்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கப்பட்டாங்க. ஏப்ரல் 9 டாக்டர் சைஃபுதீன் கிச்லியும் டாக்டர் சத்யபாலும் கைது செஞ்சிட்டாங்க. ஏப்ரல் 9 போராட்டத்துக்கு தலைமை ஏற்றதுனால சைஃபுதீன் கிச்லுவையும் சத்யபாலையும் கைது செஞ்சிட்டாங்க. எங்கன்னா அமிர்தசரஸில். ஓகேவா? 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக்கில் வந்து பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஓகேவா? எப்போ? 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக்கில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அது எதுக்குன்னா பைசாகி திருநாள் அன்னைக்கு, அதாவது சீக்கியரோட ஒரு அறுவடை திருநாள் தான் அந்த பைசாகி திருநாள் அப்படின்றது. அந்த அன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து ஜெனரல் ரெஜினால்டு டயர் பீரங்கி வண்டி ஆயுதத்தோடையும் வீரரோடையும் வந்திருந்தார். ஓகே, பீரங்கி வண்டி கொண்டு வந்திருந்தார், ஆயுதத்தோடையும் வீரர்களோடையும் வந்தார். யாருன்னா ரெஜினால்டு டயர் அப்படின்றவர், ஜெனரல் ரெஜினால்டு டயர். 10 நிமிஷம் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அங்கே இருந்த மக்களை, கூடியிருந்த மக்களை, பைசாகி திருநாளுக்கு கூடியிருந்த மக்களை 10 நிமிஷம் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அதில் 379 பேர் வந்து துப்பாக்கிச்சூட்டில் இறந்துட்டாங்க. இது வந்து அரசோட தகவல். ஆனால் உண்மையான விஷயம் வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழப்பு இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன், அதாவது இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட நைட்ஹுட் பட்டத்தை, அரசு பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டார். வீர திருமகன் அப்படின்ற ஒரு நைட்ஹுட் பட்டத்தை, அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்துட்டார். கேசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை வந்து காந்தி வந்து திருப்பி கொடுத்தார். இதே மாதிரி காந்தி என்ன பண்ணார், அவரோட கேசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிலாஃபத் இயக்கம் 1918 முதலாவது உலகப் போர் முடிஞ்சிருச்சு. இஸ்லாமிய மத தலைவர் வந்து கலீஃபா வந்து கடுமையாக நடத்தப்பட்டார். 1918 என்ன முடிஞ்சு, முதலாவது உலகப்போர் முடிஞ்சிருச்சு. இஸ்லாமிய மத தலைவர் யார்? கலீஃபா. அவர் வந்து கடுமையாக நடத்தியிருக்காங்க. அவருக்கு ஆதரவாக வந்து தோற்றுவிக்கப்பட்டது அந்த கிலாஃபத் இயக்கம் அப்படின்றது. அந்த கலீஃபா இருக்கார்ல, அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டதா இந்த என்ன இயக்கம்? கிலாஃபத் இயக்கம். ஓகேவா?
மௌலானா முகமது அலியும் மௌலானா சவுக்கத் அலின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர் தான் யார்? அலி சகோதரர்கள். ஓகேவா? காந்தி வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்தை யூஸ் பண்ணி இந்து முஸ்லீமை வந்து ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். ஓகேவா? 1900 சேர்த்துருக்காரு கிலாஃபத் இயக்கத்தை யூஸ் பண்ணி. 1919 நவம்பரில் தில்லியில் அகில இந்திய கிலாஃபத் இயக்க மாநாட்டுக்கு அவர் தலைமை வகித்தார். ஓகே, 1919 தில்லியில் அகில இந்திய கிலாஃபத் இயக்க மாநாட்டுக்கு அவர் தலைமை வகித்தார். சவுக்கத் அலி வந்து முன்மொழிந்த யோசனை வந்து முழக்கம். அவர் சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, அந்த அலி சகோதரர்கள் ஒருத்தர், அவர் வந்து முன்மொழிஞ்சார் யோசனைகளை. அவங்களோட முழக்கம் என்ன அப்படின்னா வந்து அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. ஓகேவா? சவுக்கத் அலி சொன்னதை வந்து காந்தி வந்து ஆதரித்தார். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கிலாஃபத் கூட்டம் நடந்துச்சு. காந்தியோட அகிம்சை அண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அது ஏற்றுக்குச்சு. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கிலாஃபத் கூட்டம் நடந்துச்சு. காந்தியோட அகிம்சை ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த கூட்டம் வந்து கிலாஃபத் இது வந்து ஏற்றுக்குச்சு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 ஆகஸ்ட் 1 ஆரம்பிச்சிச்சு. எப்போ? ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1. ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். 1920 செப்டம்பரில் கல்கத்தா ஐஎன்சி சிறப்பு அமர்வு ஸ்பெஷல் செஷன் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. 1920 டிசம்பரில் விஜயராகவாச்சாரி தலைமையில் நாக்பூர் அமர்வில் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகேவா? ஒத்துழையாமையோட கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அதில் பண்ணணும் அப்படின்னா, பட்டம், மரியாதை, பதவி இதெல்லாம் வந்து திரும்ப ஒப்படைச்சிடணும். அரசோட செயல்பாடுகளில் ஒத்துழைப்பு, நீதிமன்ற வழக்கில் வழக்கறிஞர் ஆஜராகாமல் இருக்கிறது, வழக்கறிஞராக போய் ஆஜராகாமல் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் வந்து மூலமாக தீர்வு காண்றது. ஓகேவா? தென் அரசு பள்ளிகளை வந்து குழந்தைகளும் அவற்றின் பெற்றோரும் புறக்கணிக்கிறது. 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவையை புறக்கணிக்கிறது. அப்புறம் அரசு விருந்து நிகழ்ச்சிகள், அப்புறம் இதர அரசு விழாக்களில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. தென் குடிமை பணி, அதாவது சிவில் அல்லது இராணுவ பதவிகளை வந்து ஏற்கக்கூடாது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அந்நிய பொருட்களோட புறக்கணிப்பு, அப்புறம் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தோட கொள்கைகளை பரப்புறது. இதெல்லாம் வந்து அவங்களோட ஒத்துழையாமை இயக்கத்தோட கூறுகளாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒத்துழைக்கக்கூடாது இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகொடா இயக்கம் பிரச்சாரத்தை வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? விவசாயிகள் வந்துட்டு ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதையை வந்து உயர்த்தினர். இதை செய்யும் பொழுது விவசாயிகளோட மரியாதை வந்து உயர்ந்துச்சு. ஓகேவா? பர்தோலியில் வரிகொடா இயக்கம் 1922 பிப்ரவரியில். ஓகேவா? நெக்ஸ்ட் 1921 வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அந்த பயணத்தை வந்து புறக்கணித்தது வந்து வெற்றிகரமாக நடந்துச்சு. வேல்ஸ் இளவரசர் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அவரோட பயணத்தை வந்து புறக்கணித்தாங்க எல்லோரும். அதுவும் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசம் கோராக்பூர் அங்கெல்லாம் வந்து சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்தில் தேசியவாதிகள் வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க. அது வந்து காவல்துறையினரை ரொம்ப கோபம் மூட்டுச்சு. ஓகேவா? எங்கே? 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசம் கோரக்பூருக்கு பக்கத்தில் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தேசியவாதிகள் வந்து பேரணி நடத்துகிறாங்க. அது வந்து காவல்துறையினருக்கு ரொம்ப கோபத்தை மூட்டுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்காக அவங்கள வந்து காவல் நிலையத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டாங்க. காவல்துறையினர் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க? காவல் நிலையத்துக்குள்ளே உள்ளே போய் அடைச்சிக்கிட்டாங்க. 22 காவலரோட காவல் நிலையத்தை பிடிச்சி கொளுத்திட்டாங்க. ஓகேவா? என்ன பண்ணாங்க? உள்ளே 22 காவலர்கள் இருக்கும் பொழுது காவல் நிலையத்தை கொளுத்திட்டாங்க. அந்த 22 காவலர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? அதனால் இது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அதில் வந்து இது எப்போ நடந்துச்சுன்னா 1922 பிப்ரவரியில் நடந்திருக்கு. 2வது மாதம் 1922 நடந்திருக்கு. அதே மாதிரி 22 பேர், இல்லை 2 வரும். 22 காவலர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்டுருச்சு.
ஓகேவா. துருக்கி கலிபா அலுவலகமும் மூடப்பட்டுருச்சு. காந்தியை வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி 1924 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சியினர். காங்கிரஸ் கட்சி வந்து இரண்டாக உடஞ்சிச்சு, பிளவு பெற்றுச்சு. மாற்றத்தை விரும்புவோர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக காங்கிரஸ் கட்சி வந்து பிரிஞ்சிச்சு. மாற்றத்தை விரும்புவோர் யார்னா மோதிலால் நேருவும் சிஆர் தாஸ் தலைமையில் காங்கிரஸ் தேர்தலில் போட்டிட்டு சட்டப்பேரவைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. ஓகேவா. மாற்றத்தை விரும்புவோர் யார்? மோதிலால் நேருவும் சிஆர் தாஸ், இவங்க தலைமையில் மாற்றத்தை விரும்புவோர் இருந்தாங்க. ஓகேவா. மாற்றத்தை விரும்பாதவர்கள் யார் யார் அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, ராஜாஜி, காந்தியடிகள், இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருந்தாங்க. ஓகேவா. தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசோட ஒத்துழையாமை இயக்கத்தை ஒத்துழையாமை இயக்கத்திலே நம்ம மெதுவாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருந்தாங்க. ஓகேவா. அப்புறம் 1923 ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு 1923 முதல் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினாங்க. ஸோ அந்த மாற்றத்தை விரும்புவோர் இருக்காங்கள, மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அந்த கட்சி வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு 1923 டெல்லி மீட்டில். ஓகேவா. அந்த டெல்லியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து இந்த கட்சி வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு சுயராஜ்ய கட்சி. 1925 அந்த கட்சியோட தலைவர் வந்து சிஆர் தாஸ் இறந்துட்டார். 23 ஜனவரி 1 ஆரம்பித்தாங்க. டெல்லி மீட்டில் அந்த கட்சியோட சிறப்பு அமர்வில் அது சிறப்பு இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆனால் 1925 சிஆர் தாஸ் வந்து இறந்துட்டார். சுயராஜ்ய கட்சி வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. ஓகேவா. 1926 சட்டப்பேரவையிலேருந்து சுயராஜ்ய கட்சி வந்து விலக்கிருச்சு. ஓகேவா. விலக்கிட்டாங்க. 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படின்றது அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. எப்போ? 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படின்றது அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இதன் மூலமாக மாகாண அரசோட அதிகாரிகள் வந்து ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து பிரித்தாங்க. ஓகே. ஒதுக்கப்பட்ட துறைகள் என்னென்ன வந்துச்சுன்னா நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம், இந்த துறைகள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. ஓகே. மாற்றப்பட்ட துறைகள் என்னென்ன வந்துச்சுன்னா உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை, இதெல்லாம் வந்து இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டின் கீழே வந்துச்சு மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி. 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த முறை வந்து நின்றுச்சு. ஓகேவா. எப்போ? 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்றது முறை வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காந்தியடிகளோட ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌராவுக்கு அப்புறம் ஆர்வலரும் மக்களின் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து நினச்சார். ஓகேவா. அதனால் காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகள் பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு காந்தி? உங்களோட மாவட்டத்துக்கு போங்க, போயிட்டு கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இது எல்லாத்தையும் போயிட்டு பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இளைஞர்களை வந்துட்டு ஒன்று திரட்டி அவங்கள வந்து சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்களாக வந்து உருமாற்றுங்க, போயிட்டு இதெல்லாம் வந்து பரப்புங்க, கதர் இதெல்லாம் இது பண்ணுங்க. அதே மாதிரி இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டி அவங்கள சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்துட்டு காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினார். ஓகேவா. அதுக்கப்புறம் அகில இந்திய நெசவாளர் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு சைமன் குழு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அதாவது இந்தியன் ஸ்டேட்யூட்டரி கமிஷன் அப்படின்றது
நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு வந்து அறிவிச்சிச்சு. எப்போ? 1927 நவம்பர் 8. ஓகேவா? சர் ஜான் தலைமையில் 7 உறுப்பினர்கள் வந்து அதில் இருந்தாங்க. ஓகேவா? அதனால் அதில் வந்து என்ன விஷயம்னா, அதில் வந்து இந்தியர்களே இல்லை. ஓகேவா? இந்தியர்களே இல்லை. ஸோ தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு கொதிச்சாங்க. என்னடா அது, தங்களுக்காக அரசியல் சாசனம் எழுதுகிறாங்க இந்தியர்களுக்காக, ஆனால் அதில் ஒரு இந்தியர் கூட இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்தியர்கள்லாம் வந்து கோபமானாங்க. சைமன் குழுவை எதிர்த்தாங்க. ஓகேவா? சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் முழக்கமாக இருந்துச்சு. காவல்துறையினரால் தாக்கப்பட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி முழக்கம் இட்டதுனால காவல்துறையினர் வந்து அவங்கள வந்து தாக்குனாங்க. ஓகேவா? அதில் லாலா லஜபதி ராய் வந்து மிக மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாள் உயிரிழந்தார். இந்த சைமனை திரும்பிப்போ அப்படின்னு போராட்டம் நடத்துனதில் காவல்துறைகள் அடித்ததில் லாலா லஜபதி ராய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மோசமாக வந்து காயமடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முடியாமல் வந்து இறந்துட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேரு அறிக்கை. மோத்திலால் நேரு. ஓகேவா? நேரு அறிக்கைன்றது எந்த நேருவை குறிக்குது? மோத்திலால் நேருவை குறிக்குது. 1928 அனைத்து கட்சி மாநாடு நடந்துச்சு. எப்போ? 1928 அனைத்து கட்சி மாநாடு நடந்துச்சு. அரசியல் சாசன வரைவுக்காக வந்து திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பரிந்துரைக்குது? இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி அந்தஸ்து அப்படின்ற டொமினியன் தகுதி, அப்புறம் மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளோட தேர்தல் நடைமுறை வேணும். நெக்ஸ்ட்டு மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, அதே மாதிரி இந்துக்களுக்கு அவங்களோட சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு. ஓகேவா? அப்புறம் பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமையும் இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஜின்னா மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வந்து 1/3 இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா கேட்குறாரு. ஜின்னா என்ன கேட்குறாரு? மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீட்டில் 1/3 வந்து இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார் ஜின்னா. அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரு வந்து இது வந்து பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி வேண்டினார். அவர் ஆதரித்த இவர் யார்? தேஜ் பகதூர் சாப்ரு வந்து இது வந்து பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி வேண்டினார். ஆனால் வந்து தோல்வி, அனைத்து கட்சி மாநாட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. ஓகேவா? ஜின்னாவோட 14 அம்சங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சார். ஆனால் அதையும் என்னாச்சு, அதுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்த 14 அம்சங்கள் கொண்ட இதுவும் என்னாச்சு, நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதராக வந்து பாராட்டப்பட்டவர் தான் ஜின்னா. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு பின்னாடி, இந்து முஸ்லீமோட ஒற்றுமையோட தூதர்னு சொல்லப்பட்ட ஜின்னா வந்து பின்னர் வந்து அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா? முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம் அடுத்தது. ஓகேவா? 1929 டிசம்பரில் லாகூரில் நேரு தலைமையில் ஐஎன்சி மீட் நடத்துகிறாங்க. அதில் முழுமையான சுயராஜ்யம் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. 1929 டிசம்பரில் லாகூரில் நேரு தலைமையில் ஒரு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. முழுமையான சுயராஜ்யம் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. அப்புறம் 1930 ஜனவரி 26ஆம் நாள் வந்து சுதந்திர திருநாளாக அறிவிக்கிறாங்க. 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிக்கிறாங்க. வரிகொடா இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைகிறது குறித்து நாடு முழுவதும் உறுதிமொழி அந்த நாளில் ஏற்றுக்கிறாங்க. 1930 ஜனவரி 26. ஓகேவா? இதோட அவ்வளோதான் இந்த பார்ட்டு. இன்னும் இருக்குது இந்த லெசனோட கண்டினியூஷன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். எங்களுக்கும் இன்னும் வீடியோ நிறையா போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.